யாத்ராகமம் 15ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். கர்த்தர் சதா காலங்களாகிய என்றென்றைக்கும் ராஜரீகம் பண்ணுவார். தேவன் பூமி அனைத்திற்கும் ராஜா. அவர் ராஜாதி ராஜா. இந்த புதிய நாளிலே ஆண்டவரை நாம் கருத்துடனே அவருடைய ராஜரீகத்தை தியானித்து ஆராதிக்க செல்கிறோம். எனக்கு அன்பானவர்களே, தேவன் அகில அண்ட சராசரங்களை படைத்த தேவன். அவர் வானாதி வானங்களை படைத்தவர். பூமியினுடைய எல்லா சிருஷ்டிப்புகளுக்கும் அவர் வல்லமையும் பராக்கிரமத்தையும் அவர் வெளிப்படுத்தி தம்முடைய அதிகாரத்திலே நடத்துகிறவர். அப்படிப்பட்ட தேவாதி தேவன் அவர் இந்த பூமியிலே மனிதனை ஆளுகை செய்கிறார். இந்த யாத்ராகமம் 15ஆம் அதிகாரத்தில் பார்க்கும்போது பார்வோனையும் அவன் சேனையையும் அவர் செங்கடலிலே வீழ்த்தினார். எனக்கு அன்பானவர்களே, உலகத்தின் மிகப்பெரிய சாம்ராஜ்யம் எகிப்தின் சாம்ராஜ்யம். உலகத்தின் மிகப்பெரிய வல்லரசாய் அந்த நாட்களிலே வேதாகமம் இந்த 15ஆம் அதிகாரம் யாத்ராகமம் சொல்லப்பட்டிருக்கிற இந்த எழுதப்பட்டிருக்கிற இந்த நாட்களிலே மிகப்பெரிய சாம்ராஜ்யமாய் இருந்த இந்த எகிப்தின் சாம்ராஜ்யமும் அதனுடைய ராஜாவாய் இருந்த பார்வோனை தம்முடைய பராக்கிரமத்தினாலே அவர் வென்றார். யாருக்காக தெரியுங்களா? தம்முடைய ஜனங்களுக்காக. ஆம் பிரியமானவர்களே, நாம் தேவனை ஆராதிக்க செல்கிறோம் என்றால் தேவனுடைய மகத்துவத்தை, ராஜரீகத்தை நாம் எண்ணி நாம் அவரை ஆராதிக்க செல்லுகிறோம். இந்த நாளில் கர்த்தரை ஆராதிக்கும் போது ஆண்டவரை நம்முடைய வாழ்க்கையில ஆளுகை செய்யும் எஜமானனாக, அதிகாரம் பெற்ற வல்லமையின் தேவனாக, இந்த பூமி அனைத்திற்கும் அதிகாரம் கொண்டவர் அவர்தான். அப்படிப்பட்ட தேவனை நடுக்கத்துடன் பயபக்தியோடு நாம் ஆராதிக்க வேண்டுமாம். ஆராதனை என்பது வெறும் பாடல் மட்டும் அல்லங்க. ஆராதனை என்பது மிகப்படுத்திய இசை அல்லங்க. ஆராதனை என்பது அங்க இருக்கக்கூடிய கட்டமைப்பு அல்லங்க. நம்முடைய இருதயத்தினுடைய ஆழ் மனதில் தேவனுடைய தியானம், அவருடைய மகத்துவம், அவருடைய மெஜஸ்டி, அவருடைய குணாதிசயங்களை நாம் உணர்ந்து 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 அவைகளை அப்படியே உள்ள வாங்கி தேவ பிரசன்னத்துக்குள்ள வரும்போது அந்த ராஜரீகம் உங்கள் தலைமையில நம்ம எல்லாரும் ஜெபிப்போம். நல்ல பிதாவே, இந்த புதிய நாளிலே இந்த நேரத்தில் நம்மை ஆராதிப்பதற்கு எங்கள் வாழ்க்கையில் நீர் மையமாயிருப்பதற்காக ஸ்தோத்திரம். உங்க தெய்வீக மகிமை, உங்க தெய்வீக ஆளுகை ஒவ்வொருவரையும் தாங்கட்டும். ஆளுகை செய்யுங்க, ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென். God bless you.